நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான டெய்லி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கான 100 டேஸ் ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 5 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. May 4 வரைக்கும் இதோட வீக்லி அண்ட் டெய்லி டெஸ்ட் வந்து போக போகுது. ஓகேவா, ஃபைனலாக நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். என்னோட வாட்ஸ்அப்பில் இல்லைனா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டாபிக் வைஸாக 100 டேஸ் டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும், வீக்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட டாபிக் வந்து நான் லிங்க் சென்ட் பண்ணிடுவேன். யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்துடும். அந்த வீக்கில் என்ன படிக்கிறீங்களோ அந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். இது போக டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி 10 to 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். வீக்லி 100 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இது போக ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 100 டேஸ் ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். டெக்னிக்கலில் 200 கொஸ்டின், ஜிஎஸ்ல 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். என்ன படிக்கணும், நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக ஃபுல் சிலபஸ் உங்களால் கவர் பண்ண முடியும். வீடியோஸும் வந்துடும், அது போக உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம படித்தது கரெக்டாக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது மூலமாக நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்துலையும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். டாபிக் வைஸாக ஒவ்வொரு வீக்கும் இதுதான் சிலபஸ் அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ரெஃபரன்ஸ் நோட்ஸுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இது போக லாஸ்ட்டாக நம்ம 2023 ஒரு 10 மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் ஜேடிஓ எக்ஸாமுக்கு. அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் கீ அதுவுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபுல் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபுல் ஜேடிஓ எக்ஸாம் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் இந்த ஷெடியூல் பற்றியும் சொல்லியிருப்பேன், எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு 5 யூனிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஆர்சிசி சப்ஜெக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ், இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டோன், டிம்பர், ஃப்ளோரு, ரூஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி, டைல், பிளாஸ்டிக், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜேடிஓ எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் சிலபஸுக்குமே உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் வீடியோ வந்துடும். அதனால் நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக நம்ம வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான நோட்ஸ் அப்புறம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் பற்றி பார்த்துருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டரிங், ஒயிட் வாஷிங், கலர் வாஷிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் இருக்குது. இது அந்தளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் வர்றது கிடையாது. அதனால் பேசிக்காக பார்த்துடலாம். கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஸ்டோன், டிம்பர், பெயிண்ட்டு, இந்த மாதிரி உள்ள டாப்பிக்கில் தான், கிளாஸு, இதில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ இது நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டா போதும். பிளாஸ்டரிங் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். லாஸ்ட்டாக ஒரு மேசன்ட்ரி ஒர்க்கு, ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இல்லைனா ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஏதோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், பிளாஸ்டரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி தானே? நம்ம மார்ட்டர்னு டாபிக் பார்த்துருப்போம். சிமெண்ட் மார்ட்டர், லைம் மார்ட்டர், அந்த மாதிரி பார்த்துருப்போம். அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபைனலாக ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க, ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அன்ஈவன்னஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்டரிங் வந்து கொடுப்போம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவனான சர்ஃபேஸை கொடுக்கறதுக்காகவும், அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்தது, அன்ஈவன்னஸ் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், முக்கியமாக சொல்ல போனால் வெதரிங் எஃபெக்ட், நம்ம எக்ஸ்டர்னலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அஃபெக்ட் ஆகும், பில்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் பிளாஸ்டரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், பேசிக் தான். ஓகேவா? பர்பஸ் ஆஃப் ப்ரொடெக்ட் வால் அண்ட் அதர் கான்க்ரீட் எலமெண்ட் அகெயின்ஸ்ட் த அட்மாஸ்பியரிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு, டு கிவ் ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து ஒரே லெவலாக, ஒரே ஈவனாக இருக்கணும், எல்லா இடமும் எல்லா வாலும் பார்க்குறதுக்கு ஒரே லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஃபைனலாக நம்ம பிளாஸ்டரிங் வந்து அப்ளை பண்ணுறோம். டெக்கரேட்டிவ் எஃபெக்ட், பார்க்குறதுக்கு அழகாக அமைக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க, டிசைன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அகெயின்ஸ்ட் வெர்மிட்னா
இந்த பூச்சிகள் இந்த மாதிரி சொல்லலாம். இதோட பாதிப்புல இருந்து தடுக்கிறதுக்காகவும் பிளாஸ்டரிங் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு இன்டீரியர் மெட்டீரியல்ஸ் டிஃபெக்டிவ் ஒர்க்மேன்ஷிப். ஏதாவது ஒர்க்கு நம்ம சரியாக பண்ணலை, அந்த இடத்துல ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக அதை மறைக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணலாம், பிளாஸ்டரிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பாண்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு இருக்கணும், ஒட்டக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீப் அண்ட் எக்கனாமிக்கல், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். ஹார்ட் அண்ட் டியூரபிள், ஹார்டாக இருக்கணும், இல்லை ஏதாவது நமக்கு அது மேலே படுற பட்சத்தில் அது தாங்கக்கூடிய திறன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹார்ட் அண்ட் டியூரபிள், பாசிபிள் டு அப்ளை இட் டூரிங் ஆல் வெதர் கண்டிஷன். எல்லா வெதர் கண்டிஷன்லையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளாஸ்டிங்கை அப்ளை பண்ண முடியணும். புரியுதா? வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் அந்த பிளாஸ்டிங்கை நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியணும். அந்த பிளாஸ்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியணும். ஓகேவா? குறிப்பிட்ட டைமுக்கு தான் இதை ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் பெனட்ரேஷன் ஆஃப் மாய்ஸ்சர் வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகி போகக்கூடாது. போச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கும். குட் ஒர்க்கபிலிட்டி இருக்கணும், ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த பிளாஸ்டர் மார்ட்டர் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், குட் ஒர்க்கபிலிட்டி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமானது என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைம் மார்ட்டர், சிமெண்ட் மார்ட்டர், அப்புறம் சிமெண்ட் லைம் மார்ட்டர் எல்லாமே சேர்த்து, மூணையுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லைம் மார்ட்டர் அப்படின்னு தனியாக பார்த்தோம்னா லைம் அண்ட் சாண்ட் யூஸ் பண்ணுவோம். சிமெண்ட் மார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சிமெண்ட் அண்ட் சாண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ சிமெண்ட்டு லைம் மார்ட்டர் அப்படின்னா மூணுமே சேர்த்து ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நார்மலாக லைம் மார்ட்டர்னால் எந்த லைம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஷினில் கேட்பாங்க. ஓகேவா? இதுதான் கொஷின், நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது. எது நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மார்ட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேட் லைம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஃபேட் லைம் இல்லைனா பியூர் லைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பியூர் ஃபார்மில் நமக்கு இருக்கக்கூடியது, இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்கும், அதான் ஃபேட் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரேஷியோ எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 1:3க்கு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 1:3 ஆர் 1:4. ஹைட்ராலிக் லைம், ஏதாவது ஒரு இடத்துல ஹைட்ராலிக் லைம் யூஸ் பண்ணுற பட்சத்தில், ஓகேவா, மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேட் லைம் தான் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபேட் லைம் தான் சொல்லணும். ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா 1:2 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட் மார்ட்டர் எவ்வளோ அப்படின்னா 1:4 to 1:6 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டரிங்க்கு. அவுட்டர் வால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிச்சர் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிச் மிக்ஸ் அப்படின்னா என்ன, சிமெண்ட்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், அதர் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், வாட்டரும் கம்மியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதை ரிச்சர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவுட்டர் வால்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அவுட்டர் வால்ஸு அதிகமாக வெதரிங்னால நமக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ரிச்சர் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்பைண்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லைம் மார்ட்டர் அண்ட் சிமெண்ட் மார்ட்டர் இதெல்லாம் கம்பைண்டாக யூஸ் பண்ணோன்னா எந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் போடுறாங்கன்னு பாருங்கள். இது சிமெண்ட் லைம் சாண்டு, இதுக்கான ரேஷியோ 1:1:6 ஆர் 1:1:8 ஆர் 1:2:8 அப்படிங்கிற ரேஷியோவில் லைம் சிமெண்ட் சாண்டு இந்த மூணுக்குண்டான ரேஷியோவை சொல்லியிருக்காங்க. அந்த மார்ட்டருக்கு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபேட் லைம் வந்து எதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபேட் லைம் அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் மார்ட்டர்னால் வாட்டர் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைன் பண்ணி நிற்கணும், வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் எக்ஸ்ட்ரா சிமெண்ட் சாண்டோடு சேர்த்து என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, அதை நம்ம கேட்கலாம். பல்வரைஸ்டு ஆலம் அப்படிங்கிறத இதில் ஆட் பண்ணுறாங்க. சிமெண்ட் அண்ட் சாண்ட் என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்கலாம், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 1:2க்கு 1 பார்ட் ஆஃப் சிமெண்ட் அண்ட் 2 பார்ட் ஆஃப் சாண்ட். அப்போ 1:2 அப்படிங்கிற அளவுக்கு மார்ட்டர் ஆட் பண்ணிட்டு சிமெண்ட் மார்ட்டர் கொடுத்துட்டு அதில் பல்வரைஸ்டு ஆலம் 120 Nm/m3. ஒரு மீட்டர் கியூப் ஸ்டாண்டுக்கு இந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் பிளாஸ்டிங்கில் ஒரு 3 டைப் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கோட், அப்புறம் 2 கோட், சிங்கிள் கோட் அப்படிங்கிறது ரொம்ப குவாலிட்டி கம்மியான கன்ஸ்ட்ரக்ஷன், சீக்கிரமாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு 1 கோட் வந்து பண்ணுவாங்க. 3 கோட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, நல்ல ஒரு வெதரிங் ஆக்ஷன் தாக்கு பிடிச்சி நிற்கணும், நல்ல ஒரு டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 கோட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? டைம் வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா சிங்கிள் கோட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம், முடியணும், அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் சிங்கிள் கோட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ 3 கோட் அப்படிங்கிறதுல என்னென்ன கோட்டுக்கு என்ன நேம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, அதை நமக்கு கேட்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டரிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு கோட் என்ன சொல்கிறாங்க, ரெண்டரிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரேக்கிங்,
இந்த மாதிரி கார்கேஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே செகண்ட் கோட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் கோட்டுக்கு என்ன பேர்னா ஃப்ளோட்டிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? செகண்ட் கோட்டுக்கு ஃப்ளோட்டிங் கோட்னு சொல்கிறாங்க. தேர்ட் கோட்டுக்கு என்னென்னா செட்டிங் கோட் ஆர் ஃபினிஷிங் கோட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? 2 கோட் பிளாஸ்டர் 3 கோட் பிளாஸ்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 கோட் பிளாஸ்டர்னா 2 கோட் போட்டு தான் அப்ளை பண்ணுவாங்க. 3 கோட்னா 3 கோட் அப்ளை பண்ணுவாங்க. புரியுதா? ஒவ்வொன்றும் நமக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு கோட் அது மேலே அப்ளை பண்ணுவாங்க, பிளாஸ்டரிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? சிமெண்ட் மார்ட்டரை என்ன பண்ணுறோம், ஒரு வாலில் அப்ளை பண்ணுறோம். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு கோட் அண்டு செகண்ட் கோட், இந்த ரெண்டரிங் கோட்டும், ஃபஸ்ட்டு கோட் அப்படிங்கிறது என்ன, இந்த ரெண்டரிங் கோட்டும் லாஸ்ட் ஃபைனல் கோட் ஃபினிஷிங் கோட்டும் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அது 2 கோட் பிளாஸ்டர். 3 கோட் பிளாஸ்டருக்கு இடையில ஒரு கோட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃப்ளோட்டிங் கோட் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ். 2 கோட்டுக்கும் 3 கோட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது நமக்கு கேட்கலாம். 3 கோட்டில் என்ன கோட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படிங்கிறத எக்ஸாமில் கேட்கலாம். அதனால் நான் அதை தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஃப்ளோட்டிங் கோட் அப்படிங்கிறது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். The rendering coat is applied and scratches are made. The rendering coat is made rough. ரெண்டரிங் கோட் அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு கோட், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோட் தான் ரெண்டரிங் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் ஒரு பிளாஸ்டிங் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ராச்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம், ஸ்க்ராச்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தான் அது என்ன பண்ணுவாங்க, ரஃப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 to 7 டேஸ்க்கு அப்புறம் ஒரு கோட்டு மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 to 7 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளோட்டிங் கோட் வந்து கொடுக்குறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு பேர் என்ன, ரெண்டரிங் கோட். செகண்ட் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் என்ன, ஃப்ளோட்டிங் கோட். 4 to 7 டேஸ் கழிச்சு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் கோட் எப்போ கொடுக்குறாங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் கோட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல் கோட் வந்து கொடுக்குறாங்க. ஃபினிஷிங் கோட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா செட்டிங் கோட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 3 கோட்டு. ஃபஸ்ட்டு ரெண்டரிங் கோட்டு கொடுக்குறோம், அதில் தான் என்ன பண்ணுவோம், ரஃப்பாக சர்ஃபேஸை மேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்டு ஒரு 4 to 7 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ளோட்டிங் கோட் கொடுக்குறாங்க. ஃபைனலாக ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த கோட் கொடுத்து ஃப்ளோட்டிங் கோட் கொடுத்து 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ஃபினிஷிங் கோட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட திக்னஸ் எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். திக்னஸ் ஆஃப் ரெண்டரிங் கோட் அப்படிங்கிறது 9 to 10 mm கொடுக்குறாங்க. ஃப்ளோட்டிங் கோட் அப்படிங்கிறது 6 to 9 mm. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபினிஷிங் கோட் அப்படிங்கிறது 2 to 3 mm அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க. புரியுதா? அதை நமக்கு கேட்கலாம், அதையும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்டு 2 கோட் பிளாஸ்டர். 2 கோட்னால் நம்ம என்ன பார்த்தோம், 2 கோட் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கோட்டு, ரெண்டரிங் கோட்டு. லாஸ்ட்டாக ஃபைனல் கோட்டை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஃபைனல் கோட் என்ன, ஃபினிஷிங் கோட்டு. இடையில ஃப்ளோட்டிங் கோட்டு இதெல்லாம் இருக்காது. த பேக்ரவுண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ரேக்கிங் த ஜாயிண்ட் டு எ டெப்த் ஆஃப் 20 mm. ரேக்கிங் அப்படிங்கிறது இந்த ஜாயிண்ட் இருக்கும், அப்படி தானே. இப்போ பிரிக் மேசன்ட்ரி அப்படின்னா அந்த ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, கரெக்டாக ஃபில் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த ஜாயிண்டில் க்ரூவ் மேக் பண்ணுவாங்க. ஜாயிண்ட்டுக்கு இடையில 20 mmக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டெப்த்து வந்து அதில் மேக் பண்ணுவாங்க. எல்லா ஜாயிண்ட்டும் க்ளீனாக இருக்கா, எதுவும் வாய்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு க்ரூவ் மேக் பண்ணுறோம். 20 mm, அதாவது 20 mm அப்படிங்கிறது என்ன, 2 சென்டிமீட்டருக்கு ரேக்கிங் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ளீனிங் த சர்ஃபேஸ் அண்ட் வெல் வாட்டரிங் இட். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், நம்ம வாட்டரை வந்து அதுக்கு மேலே கொடுக்குறோம். வாட்டரை வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து நினச்சிருவாங்க மேலே. அன்னிவனாக இருந்தது, இது வந்து அன்னிவனாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ரிலிமினரி கோட் வந்து மேலே கொடுப்பாங்க. ப்ரிலிமினரி கோட் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஈவன் ஆக்கிறதுக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ரிலிமினரி கோட் வந்து அப்ளை பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா அன்னிவனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஜஸ்ட் இதெல்லாம் தியரி தான், உங்கள் ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். கொஸ்டின் அந்தளவுக்கு இதில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஸ்டின் நான் எதுலாம் சொல்கிறனோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, ப்ரிலிமினரி கோட் வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அன்னிவனாக இருக்கிற பட்சத்தில். ஃபஸ்ட்டு கோட்டோட நேம் என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு கோட்டோட நேம் என்ன, ரெண்டரிங் கோட். எவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 3 mm திக்னஸ்க்கு ஃபஸ்ட்டு கோட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிளாஸ்டர் ஆன் வால் சர்ஃபேசஸ் பை ஃபிக்ஸிங் டாட் ஆஃப் 15 cm கிராஸ் 15 cm. ஓகே, 15 cmக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாட் வந்து நமக்கு வச்சுட்டே போவாங்க. புரியுதா? 15 cmக்கு என்ன பண்ணுவாங்க, டாட் வச்சுட்டே போவாங்க. நான் இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். லெவல் பண்ணுறதுக்காக, ஒரு குறிப்பிட்ட லெவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், நேராக அந்த லெவலிங் பலகை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கோ அதே திக்னஸ்க்கு இந்த இடத்துலையும் ஒரு பலகை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷ் பண்ணணும், அந்த லெவல் வந்து எவ்வளோ கொடுக்கணும், ஈவனாக அந்த பிளாஸ்டிங்கை அப்ளை பண்ணுறதுக்காக. புரியுதா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரீடிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். அந்த வெர்டிக்கல் லைன் பேர் தான் என்ன, ஸ்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஹரிசாண்டலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டர்மீடியட் டாட்ஸ் இருக்கும். இப்போ இதுலேயும் உங்களுக்கு அந்த பலகையை வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த என்ன இருக்குது, சிமெண்ட் வச்சு பிளாஸ்டிக் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி தானே, இந்த இடத்துல உங்களுக்கு பிளாஸ்டிங், இந்த இடத்துல பிளாஸ்டிங் பண்ணியிருக்காங்க, கேப்பில் எவ்வளோ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த லைனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்க்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இது பேர் தான் என்ன, ஸ்க்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சே என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிங் பண்ணிகிட்டே போவாங்க. இப்படி தான் இதை வச்சே லெவல் பண்ணிகிட்டே போவாங்க. இங்கே செக் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல பலகை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்டிங் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ அது ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத அப்படியே லெவலாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இது பேர் தான் என்ன, ஸ்க்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எதில் பண்ணுறாங்க, ரெண்டரிங் கோட் அப்ளை பண்ணும்போது நம்ம பண்ணுறோம். புரியுதா, சக்ஸஸிவ் ஸ்க்ரீடு. ஒவ்வொரு ஸ்க்ரீடுக்கும் இடையில 2 டாட் இருக்குது அப்படின்னா 2க்கும் இடையில எவ்வளோ நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதே மாதிரியே ஃபுல்லாகவே லெவல் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த ஜாயிண்ட்டு, அதாவது ஜாயிண்ட் இருந்தது, கேப் இருந்தது அப்படின்னா அதில் ஃபோர்ஸாக என்ன பண்ணுவாங்க, மார்டர் வந்து அதில் அடிப்பாங்க. அதில் போயிட்டு மார்டர் வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறம் அந்த ட்ரவலிங் வந்து பண்ணுவோம். இந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, லெவல் பண்ணி விடுவாங்க. அதை ரெண்டரிங் கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபைனல் கோட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபைனல் ஆர் ஃபினிஷிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எம்எம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 to 3 mm வந்து பண்ணுறாங்க. ஓகே, அந்த பலகையை வச்சு பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. லெவல் பண்ணுறதுக்கு உட்டன் ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஈவன் சர்ஃபேஸாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டீல் ட்ரவல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ட்ரவல்ஸ். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன, 2 கோட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட் ரெண்டரிங் கோட்டு, ஃபைனலாக இந்த ஃபினிஷிங் கோட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட் பிளாஸ்டர். சிங்கிள் கோட் அப்படிங்கிறது இன்ஃபீரியர் குவாலிட்டி ஒர்க்கு, நமக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒர்க்கு. அப்புறம் சீக்கிரமாக நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே சிங்கிள் கோட்டாக ப்ரொவைட் பண்ணி முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் இன் பிளாஸ்டரிங். நம்ம என்ன பார்த்துருப்போம், பெயிண்டிங்கில் என்னென்ன டிஃபெக்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் பிளிஸ்டரிங்னு பார்த்தோம், அப்படி தானே. பெயிண்ட் சர்ஃபேஸில் நடக்கக்கூடியதை முன்னாடி சொல்லியிருப்போம். பெயிண்ட் பண்ணப்பட்ட அந்த சர்ஃபேஸில் வரக்கூடிய பிளிஸ்டரிங் பற்றி பேசியிருப்போம். ஸ்வெல்லிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே பிளாஸ்டர் சர்ஃபேஸில் நடந்துச்சுன்னா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டர் சர்ஃபேஸில் சின்ன சின்ன ஸ்வெல்லிங், அதாவது வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரி அந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் இந்த பிளிஸ்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராக்கும் சிமிலர் தான். இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து பிளாஸ்டர்டு சர்ஃபேஸில் என்ன இருக்குது, இந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. கிராக் அப்படிங்கிறது நார்மலாக அந்த பிளாஸ்டர்டு சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய கிராக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது ஒயிட் கலர் டெபாசிட் வந்து ஃபார்ம் ஆகும். பிரிக்கு இதிலலாம் இருக்கக்கூடிய பிக்கு, சாண்டு, சிமெண்ட் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்னால காசாகக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒயிட் கலர் டெபாசிட், எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா ஒயிட் கலர் டெபாசிட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது பேர் தான் எஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளேக்கிங் அப்படிங்கிறது பாண்டு இல்லாமல் அங்கே கிரியேட் ஆகக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட பாண்டு இல்லாமல் கிரியேட் ஆகக்கூடியது தான் ஃப்ளேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் வெரி லூஸ் மாஸ் ஆஃப் பிளாஸ்டர்டு சர்ஃபேஸ் டியூ டு புவர் பாண்ட் பிட்வீன் சக்ஸசிவ் கோட். ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் இடையில ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம், பாண்டு. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃப்ளேக்கிங் வந்து நடக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பீலிங் அப்படின்னா அந்த கோட்டு வெளியில் அப்ளை பண்ணிருக்கக்கூடிய கோட்டு தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு பேர் தான் பீலிங் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக இந்த லேயராக தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு பேர் பீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. போப்பிங்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஹோல் வந்து கிரியேட் ஆகும், கோனிக்கல் ஷேப்பில் ஹோல் வந்து கிரியேட் ஆகும். அது பேர் போப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ரஸ்ட் ஸ்டெயின் அப்படின்னா இந்த லேத்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல, இரும்பு மெட்டல் லேத்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம பிளாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி கரை மாதிரி ஃபார்ம் ஆகும். பேர் தான் ரஸ்ட் ஸ்டெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். சாஃப்ட்னஸ் அப்படின்னா எக்ஸசிவ் டேம்ப்னஸ்னால, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி அதில் உறிஞ்சி அதுக்கு மேலே இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் ஆகும். அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸசிவ் டேம்ப்னஸ்னால் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லலாம். அன்இவன் சர்ஃபேஸ்னால் நார்மலாக நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, சரியாக ஒர்க்மேன்ஷிப் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபினிஷ் பண்ணாமல் அன்இவனாக இருக்கும், சர்ஃபேஸ் எல்லாம் அன்இவனாக இருக்குது. அது பேர் அன்இவன் சர்ஃபேஸ். இதுவுமே ஒரு டிஃபெக்ட் தான். ஓகேவா, ஜஸ்ட் அந்த டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபினிஷர்ஸ். இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது மோஸ்ட் ஹார்டு பிளாஸ்டரிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டரிங் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா
இந்த ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது தான். போர்ட்லேண்ட் சிமெண்ட் வச்சு நார்மலாக பண்ணக்கூடியது எல்லாமே எதில் வரும்? ஸ்டக்கோ பிளாஸ்டரிங்கில் வரப்போகுது. ஓகேவா? பாப்புலர் எக்ஸ்டீரியர் ஃபினிஷ். எக்ஸ்டீரியர்னா வெளியில் பண்ணக்கூடிய வாலுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது தான் என்ன? ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளேடிங் மெட்டீரியல். கிளேடிங் மெட்டீரியல் அப்படின்னா பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஏதோ ஸ்டீல் பார்க்குறதுக்கு ஏஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஸ்டீல் இந்த எலிவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீலு இல்லைனா உட்டன் மெட்டீரியல் ஏதாவது அது மேலே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சரல் ஸ்டைலு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டக்கோ பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது யூஸபுளாக இருக்கும். இருக்கிறது நல்லா ஹார்டாக இருக்கக்கூடியது எது? ஸ்டக்கோ பிளாஸ்டரிங். ஸ்பெஷல் மெட்டீரியல் யூஸ்டு இன் பிளாஸ்டரிங். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன அப்ளிகேஷன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் அதில் ஆட் பண்ணி பிளாஸ்டரிங் வந்து பண்ணுவாங்க. ஹீட் இன்சுலேஷன், ஃபயர் ப்ரூஃபு, அப்புறம் சவுண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடியது ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிளாஸ்டரிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன அதில் யூஸ் ஆகுது அப்படின்னா அக்வாஸ்டிக் பிளாஸ்டர். அக்வாஸ்டிக் அப்படிங்கிறது சவுண்டு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். சவுண்டை ரிடியூஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது அப்படின்னா நிறைய அங்கே சவுண்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த நாய்ஸ் லெவலை ஃபுல்லாக வெளியில் விடாமல் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? சுற்றி பிளாஸ்டரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? பிளாஸ்டரிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் அக்வாஸ்டிக் பிளாஸ்டர் வந்து யூஸ் ஆகுது. இது எப்படி அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். திக்னஸ் வந்து 2 கோட்ஸில் 6 mm நமக்கு அப்ளை பண்ணுறாங்க. இடையில ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைனா இந்த மாதிரி மீனிங் வரக்கூடியது இதை என்ன பண்ணியிருப்பாங்க? இடையில அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக என்ன ஆகும்? சவுண்டு வந்து அப்சர்வ் ஆகும். இந்த அக்வாஸ்டிக் பிளாஸ்டரோட நாய்ஸ் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 0.5 and 1 அப்படிங்கிற அளவுக்கு இதோட நாய்ஸ் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து இருக்குது. அக்வாஸ்டிக் பிளாஸ்டரில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா ஜிப்சம் அப்படிங்கிறது இந்த அக்வாஸ்டிக் பிளாஸ்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அக்வாஸ்டிக் பிளாஸ்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன? சவுண்டை அப்சர்வ் பண்ணக்கூடியது. இப்போ நிறைய ஒரு ஆடிட்டோரியம் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் சவுண்டு நிறைய ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து சவுண்டை என்ன ஆயிரும்? அப்சர்வ் பண்ணிடும். சவுண்டை உள்ளே இழுத்துரும். அப்படிங்கும்போது அதில் நமக்கு நாய்ஸ் அந்தளவுக்கு வெளியில் போகாது. புரியுதா? நாய்ஸோட லெவல் வந்து கம்மியாயிரும். அதோட ரேஷியோ தான் நாய்ஸ் ரிடக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? 0.5லேருந்து 1 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஜிப்சமும் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிரானைட் சிலிக்கான் பிளாஸ்டர். இது வந்து கிரானைட் ப்ளஸ் சிலிக்கான் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க மார்ட்டரில். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சுப்பீரியர் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். இதுக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிராக் விழுது பார்த்திங்களா அதில் ஒரு பேஸ்ட்டாகவும் இந்த மார்ட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நம்ம பார்த்துக்கணும். கிராக்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். கிரானைட் சிலிக்கான் பிளாஸ்டர் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க. ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டி ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும். குயிக் செட்டிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். சுப்பீரியர் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கிரானைட் சிலிக்கான் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பேரியம் பிளாஸ்டர். இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. பேரியம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ரே ரூம். புரியுதா? எக்ஸ்ரே ரூமில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ரேடியேஷன் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேரியம் பிளாஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஸ்பெடாஸ் மார்பிள் பிளாஸ்டர். இது மார்பிள் ஸ்டோன்ஸை க்ரஷ் பண்ணி சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? பேஸ்ட்டாக மேக் பண்ணி மேலே அப்ளை பண்ணுறோம். ஏஸ்தெட்டிக் கண்டிஷனுக்காக இது நம்ம பண்ணுறாங்க. ஒரு சுப்பீரியர் டைப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சாண்ட் ஃபேஸ்டு பிளாஸ்டர் அப்படிங்கிறது சிமெண்ட் சாண்டு 2 லேயராக இது ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னென்னு பாருங்கள். 1:4 அப்படிங்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு கோட்டு 12 mmக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் ஒரு ஜிக்ஸாக் லைன் வந்து மேலே போட்டுட்டு ஆஃப்டர் 7 daysக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? 1:1 அப்படிங்கிற அளவுக்கு சிமெண்ட் சாண்டு 8 mm திக்னஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இதோட சாண்டோட சைஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1:1 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கிட்டத்தட்ட ஈக்குவலாக அங்கே ஆட் பண்ணுறோம். ஸ்க்ரீன் பண்ணி இந்த சாண்டை யூனிஃபார்ம் சைஸாக எடுத்துப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சாண்ட் ஃபேஸ்டு பிளாஸ்டர் வந்து இருக்கும். பெபிள் டேஷ் பிளாஸ்டர் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் ஃபோர்ஸாக மேலே வந்து இது மேலே அடிப்பாங்க. இப்போ இது போயிட்டு என்ன ஆயிரும்? இதில் போயிட்டு ஒட்டிடும். இந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸில் போயிட்டு இந்த சின்ன சின்ன ஸ்டோன் எல்லாமே இதில் போய் ஒட்டிடும். அதை லேஸாக என்ன பண்ணுவோம்? ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இது பேர் தான் பெபிள் டேஷ் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் கோட் ஹேவிங் சிமெண்ட் சாண்ட் மார்ட்டர் 1:3 அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிறோம் 12 mm திக்னஸில். அப்புறம் க்ளீன் பெபிள்ஸ், அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் தான் பெபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ? 10 to 20 mm அதோட சைஸ் வந்து வேரி ஆகுது. டேஷ்னா ஃபோர்ஸாக அது மேலே அடிக்கிறது. டேஷ்டு அகேன்ஸ்ட் த சர்ஃபேஸ். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே கரெக்டாக நிற்கிறதுக்காக. லைட்லி ப்ரெஸ்டு இன்டு த மார்ட்டரோட சேர்த்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலேயே அப்படியே ஒட்டிடும். ஓகேவா? உட்டன் ஃப்ளோட்டை வச்சு என்ன பண்ணிடுறோம்? மேலே தேய்ச்சி விட்டுருவாங்க.
ஓகே, இதோட நம்ம என்ன பார்த்தோம்? பிளாஸ்டரிங் எப்படிலாம் பண்ணுறோம், என்னென்ன கோட்டில் பண்ணுறோம், அதில் என்னென்ன டிஃபெக்டிவ் இருக்குது, நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு எப்படி நம்ம அதில் மெட்டீரியலை ஆட் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷிங் அண்ட் கலர் வாஷிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தான், நமக்கு தெரிஞ்சது தான். ஒயிட் வாஷிங் எப்படி பண்ணுறோம், ஹைஜீனிக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏஸ்தெட்டிக் அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் வாஷ் வந்து பண்ணுறோம். அதோட சேர்த்து கலரிங் ஏஜென்ட் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கலர் வாஷிங்கில் வரப்போகுது. ஒயிட் வாஷிங்கிறது ஒயிட் வாஷிங் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்லேக்டு லைம் அப்படிங்கிறத ஒயிட் வாஷிங் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு கொஸ்டின். ஸ்லேக்டு லைமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு CaO + H2O. H2Oனா என்ன, வாட்டர். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அது கூட சேர்த்து ஒரு க்ளூ ஏஜெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பேசிக் தான், நமக்கு தெரிஞ்சது தான் இதில் இருக்கும். கொஸ்டின் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன லைம், ஸ்லேக்டு லைம் யூஸ் பண்ணுவோம். ஸ்லேக்டு லைமில் என்ன இருக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து இருக்கும். 1 மீட்டர் கியூபுக்கு 2 kg அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, கம் வந்து அதில் நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் என்ன பண்ணணும், முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதில் ஏதாவது அன்இவனஸ் இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈவனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், ஒயிட் வாஷிங் வந்து பண்ண ஆரம்பிப்போம். அந்த ப்ரிப்பரேஷனை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் வாஷிங் அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கலரிங் ஏஜென்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். மினிமம் எவ்வளோ கலர் வாஷிங்கை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 2 கோட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் கோட்ஸாக மினிமம் 2 ஷுட் பி ஆஃப் கலர் வாஷ். ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கலர் வாஷ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டம்பர் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். டிஸ்டம்பர் அப்படிங்கிறது என்னென்ன மிக்ஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பெயிண்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அது பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 டைப் இருக்குது, 2 ப்ராசஸ் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரேமிங் கோட்டு. இந்த ப்ரேமிங் கோட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபினிஷ் கோட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, கோட்ஸ் ஆஃப் டிஸ்டம்பர் 2 to 3 கோட்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த டைமில் இந்த டிஸ்டம்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை வெதர் கண்டிஷனில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டர்டு சர்ஃபேஸ் பண்ணி 2 மந்த்துக்கு அப்புறம் 2 மந்த் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டிஸ்டம்பர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வாஷிங், கலர் வாஷிங், அப்புறம் பிளாஸ்டரிங் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னென்ன கொஷின் அப்படின்னு சொல்லணும் அதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இல்லை கொஷின் கேட்குற அளவுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம கொஷின் ஏரியா என்ன நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னோமோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே போதும். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.